நல்லா வருவோம். முதலமைச்சர் ஆகிட்டார்ல, என்ன கவலை இல்லை. ஆமாம், அவர் வந்ததில் பெரிய சந்தோஷம். அந்த விஜய் அண்ணன் வந்தது ரொம்ப நன்றி. மக்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு நிறைய கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டில் எல்லா ஊழலுமே இந்த டாஸ்மார்க்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் மாறணும். அவர் சொன்ன அந்த திட்டங்களெல்லாம் அவர் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டாஸ்மார்க்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு முன்னாடி இருக்கியா, டிராஃபிக்கு இந்த டிராஃபிக்லாம் அதிகமாக வந்துடுது. காலையில் பள்ளிக்கூடம் போகிறவங்க செய்கிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். சிஎம் விஜய்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் எங்களோட எங்களோட அண்ணே. நாங்கள் அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப ரொம்ப கடவுளை வேண்டிகிட்டு இருந்தோம். எங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அவருக்காக அவர் வந்ததுக்கப்புறம் பெண்களோட பாதுகாப்புக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காண்டி தான் அவரை சிஎம்மை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை இருக்குது. அவர் எவ்வளோ, அதாவது கடவுள் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பாரு. அது மாதிரி அதிக கஷ்டத்தை தாண்டி இந்த சிஎம் சீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அதுக்கு பொருத்தமான ஆள் இவர் மட்டும்தான். கண்டிப்பாக இவர் இனி வர்ற எல்லா காலத்துலையுமே இவர் மட்டுமே சிஎம்மாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒயின் ஷாப் கடையை மூடணும்னு நினைக்கிறோம். அதுதான் முக்கியமான இதுதான் நினைக்கிறோம். பெண்களோட பாதுகாப்புக்கு அதிக கவனம் கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்லணும்னா, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும். எங்கள் விஜய் அண்ணா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இந்த வட்டம் புதுசாக அவர் நல்லா பெண்களுக்கு நல்லா செய்யணுன்றாரு. அதனால் நாங்கள் விஜயை தான் ஆசைப்பட்டோம். விஜய் தான் வந்திருக்காரு அதிக ஓட்டு வாங்கி. உங்களோட போராட்டம் எப்படி இருந்துச்சு? திருப்பி அதான் அவரை முதலமைச்சரை உட்கார விடாமல் அவர் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அவர் தான் வரணும்னு கும்பிடாத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, அவர் தான் வந்துட்டார். இன்னைக்கு காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெண்களுக்கு தொழில் ஏதாவது இருந்தால் கம்பெனி இதுவே அதிக யூஸ் ஆகும். கஷ்டப்படுறாங்க, பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கம்பெனி இருந்தால் நல்லா இருக்கும்.